ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனாவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கியவதாரா நரசிம்மவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா வால்முனி செம்முனி ஜடாமணி பேசுறையா. ஐயா நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் குடும்பத்தில் 5 பேர் கூட பார்த்தா நீங்கள் 3 பேர் தாய் தந்தை 2 பேர் மொத்தம் 5 பேர் இல்லையா? அதில் தாய் தந்தைக்கு ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டுருக்கும். யார் இறந்துட்டாங்க கூட பார்த்தவங்க? அப்பா அம்மா. அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க. அப்பா யாரும் ஒருத்தர் இறந்துட்டாங்க, தாய் தந்தை யாரும் ஒருத்தர் இறந்துருப்பாங்க, தந்தை இறந்துட்டா இல்லையா? ஆமா. உங்க வாழ்க்கையில வந்து போனா கூட போனவங்களாம் உங்களை வச்சு பயன்படுத்தின்னு, அதாவது அவங்க குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை தான் பாக்குறாங்க தவிர உங்களை என்ன கூட எட்டி பார்க்கல. இல்ல 48 வயசாகுது. அதாவது ஒரு கூலிக்கார மாதிரி வேலைக்கு போயிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது உங்களுக்கு வந்து இனி வெளில கூட போதும் நான் பண்றேன் அதை பண்றேன். நான் உங்க அம்மாவுக்கும் உடம்பு பாதி முட்டி வலி எலும்பு தேய்மானம். உங்க அம்மா உயிரோட சொல்லி உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பாங்கன்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பொண்ணுக்கு மட்டும் பேரம் பேத்தி பார்த்துட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் பேரம் பேத்தி பார்த்துட்டா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பாங்க இல்ல. ஐயா நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? ஆமா உண்மைதான். ஐயா நீங்க சொல்லியா நான் சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மை. அதாவது 48 வயசாவது இனி மன வாழ்க்கை தடைப்பட்டு பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுது. ஆமா ஆமா. கல்யாணம் ஆகி பொண்ணு போட்டு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்களோட படிச்ச பசங்களுக்கெல்லாம். ஆமா சொல்லுங்க. ஆமா உங்களுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்பட்டு பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுது. ஆமா ஆமா. நிறைய பேருக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும். ஆனா அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாது. அது மாதிரி செவ்வாய் தோஷம் நாக தோஷம் காலசர்ப்ப தோஷம் தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கும் தெரியல. எங்களம்மா ஜோசியம் நீங்க பாக்கல. பார்க்காத ஜோசியிட செய்த பரிகாரம் கிடையாது. எங்களமா ஜோசியில பார்க்கல. நீங்களும் என்ன பரிகாரம் பண்ணீங்க? ஆமா. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி ஒண்ணும் நடக்கல. இல்ல. அதாவது பணத்தை தான் எழுந்தீங்க. ஆமா. கட்சியில வந்து இன்னும் மன வாழ்க்கை அமையல. நிறைய பேர் எப்படிதான் பொண்ணு கூட கல்யாணம் சொல்லிட்டு அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணுவாங்க. கட்சியில பார்க்காத ஜோசிக்கிட்ட செய்த காலத்துக்கு போயிட்டு திருநாள் போயிட்டு வராங்க. ஜோசி என்ன சொல்றதுல அந்த கோயிலாம் போயிட்டு வருவாங்க. ஆனா வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, பையனுக்கு கல்யாணம் அது மாதிரி உனக்கும் கல்யாணம் ஆகல. இல்ல. அதால வேதாரணை கூட போயிட்டு வந்தீங்க. அந்த நவகிரகம் அந்த கடலையே ஒரு கோயில் இதுலயே 9 நவகிரகம் அது கூட போயிட்டு வந்தீங்க. அப்போட மன வாழ்க்கை அமையல. இல்ல. எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? உங்க கேள்வி முதல் கேள்வி அதான். சொல்லுங்க. சொத்து பத்து எப்ப அமையும்? இருக்கு சொத்து அனுபவிக்க முடியல. அது போயிடுச்சு, எல்லாம் கை விட்டு போயிடுச்சு. எல்லாம் போயிடும், அனுபவிக்க முடியாது. ஆமா. இப்ப வந்து போனா மன வாழ்க்கை தடைப்பட்டீங்கன்னா ஒரு 48 வயசாவது இன்னும் பாக்குற புள்ள கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. இல்ல. என்கிட்ட ஜோசியம் பார்த்து டிவில பார்த்துருப்பீங்க. ஆமா. அதாவது நான் சொல்ற ஜோசியில கரெக்டா சொல்றாரு, எல்லாம் ஆமாமன்றாரு. எப்படா இவர் ஆமாமன்றாங்க? பாத்தீங்களா டிவில? பாத்தீங்களா இல்லையா? டிவில பார்த்தேன். யார் பார்த்தாலும் ஆமான்றாங்க. எப்படி ஆமான்னு சொல்றாரு? இவரு பார்க்காம சொல்றாரு. அவங்க சொன்ன உடனே அவங்க ராசி பலனை சொல்லிடுறாரு, அவங்க எதிர்காலத்தை சொல்லிடுறாரு, கல்யாணம் ஆகலன்னு சொல்லிடுறாரு. கூட வந்து சகோதரி கல்யாணம் குழந்தை பாய் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்பா இறந்துட்டான்னு சொல்றாரு. ஐயா நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான். எல்லாமே சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆக முதல்ல நீ எவ்வளோ ஜோசியம் பார்த்து நீங்க செய்யாத நாக தோஷனாங்க, செவ்வாய் தோஷனாங்க, காலசர்ப்ப தோஷனாங்க, பித்ரு தோஷனாங்க, முன்னோர் சாப்பிட்டாங்க, ஊர்வீன தோஷனாங்க, என்னென்னவோ தோஷம் சொன்னாங்க. பண்ணி ஒன்னும் மன வாழ்க்கை அமையல. இன்னும் அமையல. இதுக்கெல்லாம் நீ கவலையே படாதீங்க. 100% இத்தனை மாசத்துல இத்தனை நாள்ல உங்களுக்கு பொண்ணு வரும். இந்த மாதிரி பொண்ணு வரும். இந்த ஊர்ல வரும், அந்த இடத்துல வரும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அவங்க குடும்பத்துல எத்திட்டு போவாங்க. ஏட்டு செல்லு சொல்லிடுவேன். சரி. அதனால தைரியமா இருங்க. இந்த வருஷத்துலயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். 100 கேரண்டியா சொல்றேன். சரி. நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் செய்தா போதும். எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். நான் பரம்பரை ஜோசியர். நடராஜ பத்தினும் பாடலை பாடி சித்திரவழி பரம்பரை ஜோசியர். 3000 கோயில் கும்பாஷன் ஜோசியர். சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாந்திரி போதினி, கைரேக சாஸ்திரம், நிர்வாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடும் போன்ற மந்திர ஜோதி நூல் இயற்றிய சித்திரவழி பரம்பரை ஜோசினா. அதனால நான் சொல்ற ஜோசி உண்மையா பையன்? நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையா? உண்மைதான். நான் சொல்ற பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும். நல்லா கண்டிப்பா நான் மாற்றம் உருவாக்கிறேன். போதுமா? சரி.